எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 143வது வீடியோ. இதில் ரிவ்யூ பண்ணுற சாப்டருங்கிறது 37வது அத்தியாயம். அதுக்கு முக்தானந்தா கொடுத்துருக்க தலைப்பு என்ன? ப்ரிட்டன்ஸ் ஆஃப் மெடிடேஷன். அதாவது இவ்வளோ நாள் முக்தானந்தாவோட அனுபவத்தில் கிடைச்சதை நம்மள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. நான் அதை படித்து உங்களுக்கு சொன்னேன். இந்த பார்ட் 2ல், அதாவது புக் 2ல் அவர் நமக்காக நிறைய அறிவுரைகள் கொடுக்குறார். ஏன்னா அவருக்கு முக்தி கிடச்சிருச்சு. அவரோட மெடிடேஷனில் பல லோகத்துக்கும் போனார், பலதும் நடந்தது, உடம்பில் பல கிரியாக்கள்லாம் நடந்தது. அதெல்லாம் நடந்து கடைசியில் சிவபெருமானே காட்சி கொடுத்தாச்சு. உடம்பு மொத்தம் அம்பாளோட விளையாட்டாக இருந்தது, குண்டலினி சக்தியோட விளையாட்டாக இருந்தது. அதுக்கு மேலே என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம். அப்போ அவருக்கு முக்தி கிடச்சிருச்சு. அவர் செல்ஃப் ரியலைஸ்னால் என்ன அர்த்தம்? நான் தான் இந்த பிரபஞ்சம் பூரா நிறைஞ்சிருக்கேன் அப்படிங்கிற நினப்பு அவருக்கு வந்துருச்சு. அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு யாருக்கும் வரல. அது வராத வரைக்கும் நம்ம முக்தன் அல்ல. அப்போ நம்ம கூட வாழ்கிற ஒரு சமயத்தில் இப்படி ஒரு முக்தி கிடைச்ச ஒரு ஆள் நமக்கு அறிவுரைகள் கொடுக்குறாருன்னா நம்ம அதை சிரசாக ஏற்றுக்கிட்டு அது வழி போகிறது தான் பெட்டர். ஓகே. ஸோ இந்த புக் 2வையும் நான் சுருக்கி சின்னதாக்கி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவில் கொடுக்கலாம்ங்கிற ஐடியா எனக்கு கிடையாது. ஏன்னா எப்படி வார்த்தைக்கு வார்த்தை புக்கில் இருக்கிறத படித்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேனோ, முன்ன புக் 1ல் அவரோட அனுபவங்களை எப்படி நான் எடுத்து சொன்னேனோ, அதே மாதிரி இப்போ அவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுற நிலைமையில் இருக்கார். அப்போ அவரோட அட்வைஸை நம்ம அதே மாதிரி கேட்கணும். அப்போ இதுலேயும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. அவர் என்னென்ன சொல்கிறாரோ அதெல்லாம் நான் இங்கே அதே மாதிரி அதே அர்த்தத்தில் நான் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே. இப்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மை டியர் சித்தா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் ஆரம்பிப்பார். சாப்டர் ஆரம்பிக்கும் போதே மை டியர் சித்தா ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் மெடிடேஷன் ஷுட் பி ஜெனுவின். அவ்வளோதான், போட்டு உடச்சாச்சு. சொல்ல வேண்டியதை ஒரே வாக்கியத்தில் சொல்லிட்டார். என்ன? நீங்கள் பண்ணுற தியானம் உண்மையானதாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும். அல்ல, அப்போது உண்மையான தியானம் இல்லாமல் வேறு என்ன தியானம் இருக்குது என்று சிலவங்க இப்போ நீங்கள் நினைக்கலாம். அதாவது அவர் எதை பற்றி சொல்கிறாருன்னா, அதாவது சிலவங்க தியானம் பண்ணுறத ஒரு ஸ்டைலாக வச்சுக்கிறாங்க, தியானம் பண்ணுறத ஒரு ஃபேஷனாக வச்சுக்கிறாங்க. தியானம் பண்ணுறேன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு சமூகத்தில் ஒரு மதிப்பு கிடைக்கிது. அதனால் அதை ஒரு ஷோவுக்காக வச்சுக்கிறாங்கன்னா என்ன? நான் காலையில் 1 மணி நேரம் மெடிடேட் பண்ணுவேன், நான் சாயங்காலம் மெடிடேட் பண்ணுவேன். அதில் எனக்கு மகாவதார் பாபாஜி என்கிட்ட கனவில் இதை சொன்னார், அவங்க இது சொன்னார். அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் இப்படி கதை விட்டுட்ருக்காங்க. அவங்கள பற்றி தான் சொல்கிறார். ஓகே. அதாவது நீங்கள் மெடிடேஷனில் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் பண்ணுறதெல்லாம் உட்காந்து அதுக்கு தயாராகணும், அவ்வளோதான். மெடிடேஷனுங்கிறது தானாக நடக்கும். அதுவும் இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், மெடிடேஷனுங்கிறது எது வழியாக நடக்கும்? குருவோட கிருபை வழியாக தான் நடக்கும். குரு கிருபை இருந்தால்தான் அந்த குண்டலினி சக்தியே எந்திரிச்சு நம்ம உடம்பில் விளையாடுவாங்க. அப்போது நம்ம எவ்வளோ தூரம் உண்மையான ஒரு ஆளாக இருக்கணும். அதாவது தியானத்தை சம்மந்தித்த வரைக்கும் நமக்கு ஷார்ட் பெனிஃபிட்ஸ் ஒன்றும் தேவையில்லை. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உண்மையாக 100% சின்சியராக இருந்தோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லது கிடைக்கும். அது அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, இந்த கொக்கு மாதிரி மெடிடேட் பண்ணக்கூடாது.
ஹெரான் மெடிடேஷன் அப்படிங்கிறார். ஹெரான்னா கொக்கு. அப்போ இந்த கொக்குங்கிறது என்னென்னா, அப்படியே இந்த குளத்து பக்கத்தில் இல்லைன்னா தண்ணியில் இப்படியே ஒரு காலை தூக்கிட்டு தவம் பண்ணுற மாதிரியே நிற்கும். அந்த கொக்கோட கவனம் எல்லாம் எதில் தெரியுமா? எப்போ மீன் வரும், எப்போ மீன் வரும், எப்போ எனக்கு பிடிச்ச அதை சாப்பிடலாம், அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் கொக்குக்கு. அதை மாதிரி நீங்களும் எனக்கு எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், ப்ரொமோஷனுக்காக நான் தியானம் பண்ணுறேன், இல்லைன்னா எனக்கு 4 வீடு கிடைக்கணும், இல்லைன்னா நான் சொந்த வீடு வாங்கணும், எனக்கு சைக்கிள்லேருந்து ஒரு ஸ்கூட்ரு வேணும், ஸ்கூட்டர்லேருந்து ஒரு கார் வேணும். அந்த மாதிரி சின்ன சின்ன நான் ஸ்டூடெண்ட்டுன்னா நான் பாஸ் ஆகணும், நான் நீட்டில் பாஸ் ஆகணும், அதில் நான் கேட் எக்ஸாமில் பாஸ் ஆகணும். அது பாஸ் ஆகணும்லாம் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்ம எதை நினைக்கிறோமோ, எதை நினச்சி மெடிடேட் பண்ணுறோமோ அது நமக்கு கிடைக்கும், இல்லைங்கள. ஆனால் எப்படி இந்த கொக்கு மீனுக்காக மட்டும் காத்திருக்கோ, அந்த மாதிரி நம்ம இந்த ஷார்ட் லீவ்டும்பாங்க, அதாவது தற்காலிகமான ஒரு விஷயத்துக்காக நம்ம மெடிடேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இந்த வீடியோவிலே நம்ம 2 கதை கேட்க போகிறோம். அந்த ஒரு கதை என்னென்னா, இவரோட முக்தானந்தாவோட காலத்தில் ஒரு பெரிய யோகி இருந்தார். அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வராங்க. அப்போது அவங்க எல்லாரையும் இந்த யோகி என்ன பண்ணுவாராம், வரிசையாக உட்கார வைப்பாராம். ஹாலில் உட்கார வச்சுட்டு ஐ கிவ் அப்படிம்பார். அப்படி சொன்னோடனே ஆளுங்கள்லாம் அப்படியே அந்த தியான நிலைக்கு அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் விட்டு வைப்பார். அதுக்கப்புறம் ஐ டேக் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணுவார். அப்போதைக்கு அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்கவங்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க. அப்போ உண்மையிலே மெடிடேஷன் பண்ணணும்னு ஆசை உள்ளவங்க இந்த மெடிடேஷன் ஆழ்ந்த தியானத்துக்கு போயிட்டு வருவாங்க. சிலவங்க ஐ டேக்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கண்ணு திறக்காமல் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்கிறார். அதாவது இந்த யோகி என்ன செய்கிறாருன்னா, ஐ கிவ் அப்படின்னு சொல்லும்போது அவரோட எனர்ஜியை நமக்கு பாஸ் பண்ணி தரார். அவர் மெடிடேட் பண்ணி 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 பிராணசக்தி அவர் உடம்பில் இருக்குது. அவர் ஆறா அவ்வளோ பெருசாக இருக்குது, அவ்வளோ திக்காக இருக்குது, அவ்வளோ எனர்ஜி இருக்குது. ஆஸ்ட்ரல் பாடிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங். அப்போ அவர் நினைக்கும் போது அதிலேருந்து கொஞ்சம் எனர்ஜியை நமக்கு கொடுக்க முடியும். ஓகே. அப்போ ஐ டேக்குங்கும்போது அந்த எனர்ஜியை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போது அதுக்கப்புறம் நமக்கு அந்த மெடிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருக்க முடியாது. ஆனால் சிலவங்கெல்லாம் அந்த ஐ டேக்குன்னு சொன்னதுக்கப்புறமும் ரொம்ப நேரம் மெடிடேட் பண்ணுற மாதிரியே கண்ணை மூடிட்டுருக்காங்க, இவங்கெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப ஜெனுவினாக யுவர் மெடிடேஷன் மஸ்ட் பி ஜெனுவின், ரொம்ப ஜெனுவினாக சத்தியசந்தமாக இருக்கணும். அதாவது உண்மையான மனோபாவத்தில் நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறார். அதுதான் ப்ரிட்டன்ஸ் ஆஃப் மெடிடேஷன். ப்ரிட்டன்ஸ்னால் நடிப்பு. அப்போ தியானம் பண்ணுற மாதிரி நடிக்கக்கூடாது அப்படிங்கிறார். 2வது, நீங்கள் என்ன மெடிடேஷனில் நினச்சி கேட்டாலும் அது கிடைக்கும். அப்போது இந்த சின்ன சின்ன ஆசைகள்லாம் விட்டுட்டு எனக்கு சைக்கிள் வேணும், இல்லைன்னா இந்த சைக்கிள்லேருந்து எனக்கு ஸ்கூட்ரு வேணும், இல்லைன்னா எனக்கு வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு மாறணும், இதெல்லாம் தேவை தான், இல்லைங்கலை, வேணாங்கலை. ஆனால் அதெல்லாம் விட உயர்ந்த ஒரு நிலைமைக்கு நம்ம போகணும். அதாவது அந்த நம்ம உடம்பில் இருக்க அந்த குண்டலினி சக்தி எழுப்பணும்னா நமக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு குருவோட அனுகிரகம் வேணும். குரு கடாட்சம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அப்போ முக்தானந்தாவோட அனுபவத்திலேருந்தே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் அந்த குருவோட செருப்பு 2ஐயும் எடுத்துகிட்டு போய் பாதுகைகள் எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சுட்டு கொண்டாடிட்டு போனார். அதை வச்சு தான் அவர் மெடிடேட் பண்ணார். குருவோட 2 செருப்பு தான் அவருக்கு மெடிடேஷனுக்கு டூல். எனக்கு குருவை கூட வேண்டாம். ஆனால் மெடிடேஷன் பண்ணும்போது பார்ட் பை பார்ட்டாக குருவை நினச்சி தான் மெடிடேஷன் பண்ணுறாரு. அப்போ குரு 2 செருப்பை காமிச்சு உனக்கு இது வேணுமா அப்படின்னு தான் கேட்டார். அதை நீ காலில் போட்டுக்கோ
அப்படின்னு தான் சொன்னார். நீ தலையில் வச்சுக்கோன்னுலாம் சொல்ல, இந்தா எடுத்துக்கோ காலில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல. அவர் முக்தானந்தா தான் அந்த குருவோ பக்தினால், ஐயோ இது எனக்கெல்லாம் காலில் போடுறதுக்கு உண்டான யோகியதையே இல்லை, நான் இதை கொண்டு போய் கொண்டாடுவேன் அப்படின்னு சொல்லி அவரோட குடிசையில் கொண்டு போய் வச்சு தியானம் பண்ணார். அவ்வளோ தூரம் குரு பக்தி இருந்தால்தான் அந்த குண்டலினி சக்தியை எழுப்ப முடியும். அந்த குருவோட பக்தி தான் அந்த குண்டலினி சக்தியை எழுப்புது. அப்போ அந்த குண்டலினி சக்தி நம்ம உடம்புல எழுப்பப்படும்போது என்னென்ன நடக்குதுங்கிறது முக்தானந்தா அவரோட அனுபவத்தில், சொந்த அனுபவத்தில் கிடைச்சது எல்லாத்தையும் நம்மளுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டார். எத்தனையோ சாப்டர்ஸை அது ஓடிச்சு. நானும் விடாமல் அதை உங்களுக்கு சொல்ல பார்த்தேன், நீங்களும் நல்லபடியாக கேட்குறீங்க. அப்போது இப்போ என்ன அவர் சொல்கிறாருன்னா, அந்த தந்திரசாஸ்திராங்கிறது ஒரு நூல், ஒரு புக்கு. அப்போ அந்த தந்திரசாஸ்திராவில் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அதாவது இந்த குண்டலினி சக்திங்கிறது 5 விதத்தில் வேலை செய்யும். ஃபஸ்ட்டு 3 நமக்கு தெரியும். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி. இச்சாசக்தினா நம்மளோட ஆசைகள், கிரியாசக்தினா நம்ம செய்கிறது மூலம் அடையக்கூடிய நன்மைகள். செய்கிறது மூலம்னா என்ன, பொது நல்ல தொண்டு செய்கிறோம், சமூகத்துக்கு வேண்டிய நிறைய நல்லது பண்ணுறோம், அதெல்லாம் தொண்டு செய்கிறது. இப்போ அன்னதானம் கொடுக்குறோம், ஒன்றும் வேண்டாம், நமக்கு கையில் காசு இல்லை, அன்னதானத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியல, தப்பு இல்லை. அன்னதானம் போகும்போது அந்த சாப்பாட்டையாவது நீங்கள் கொஞ்சம் பரிமாறி கொடுங்க, அந்த இலையை கழுகி கொடுங்க, ஏதாவது ஒரு விதத்தில் உடம்பால் செய்யுங்க. பணத்தால் தான் செய்யணும்னு இல்லை, ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் செய்யுங்க. அப்போ அது கிரியாசக்தி. அப்புறம் ஞானசக்தினா ஞானம், அறிவு. பல புஸ்தகத்தை, பல வீடியோஸை போய் கேட்டு பார்த்து, அவங்கள்ட்ட எல்லாம் பெரிய மகான்கள்ட்ட எல்லாம் போய் ஆசீர்வாதம் வாங்கி படித்து அது கிடைக்கிறது ஞானசக்தி. 2வது இது 3 ஆச்சா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. 4வது த பவர் ஆஃப் த வில், அதுதான் இச்சாசக்தி. அடுத்தது 4வது த பவர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஆர் ஹர் பியோர் லைட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். அதாவது அந்த குண்டலினி சக்தியோட பியோர் ஃபார்ம், ரொம்ப பவித்திரமான ஒரு ஃபார்ம். எல்லாமே பவித்திரம்தான். குண்டலினி சக்தியில் பவித்திரம் இல்லாததுன்னு ஒன்றும் இல்லை. அதாவது அந்த இன்டெலிஜென்ஸ், அது இன்டெலிஜென்ஸ்னால் இங்கே என்ன சொல்கிறாங்க, அந்த 3 கிரந்திகளை உடைக்கிறது, சுஷும்னா நாடி வழியாக போகிறது, அந்த போகும்போது ஆன் த வே இருக்கிற சக்கராசை எல்லாம் தூண்டுறது, அந்த சக்கராசை எல்லாம் கிளென்ஸ் பண்ணுறது, அந்த 72 கோடி நாடிகள்லையும் உள்ள அழுக்குகளையெல்லாம் மாற்றி நம்ம உடம்பை சுத்தம் செய்கிறது. அவ்வளோ குண்டலினி சக்தி எவ்வளோ பவித்திரமோ அவ்வளோ பவித்திரமாக நம்ம உடம்பை ஆக்கிறது. இதெல்லாம் குண்டலினி சக்தியோட வெளிப்பாடு. அதுக்கு தான் அந்த ரூபத்தை தான் சித் சக்தி அப்படிங்கிறார். ஸோ இந்த புக்கில் சொல்லியிருக்கிறது எல்லாமே சித் சக்தியை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறது இந்த சித் சக்தி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. 5வது ஆனந்த சக்தி. ஆனந்த சக்தினா என்ன, நம்ம மூலாதாரத்தில் 4 இதழ் உள்ள தாமரையாக மூலாதார சக்கராசை சொல்கிறாங்க இல்லையா. அது 4 இதழுங்கிற தாமரைங்கிறதெல்லாம் அங்கே தாமரைப்பூ ஒன்றும் பூத்து கிடக்கல. அதாவது 4 இதழுங்கிறது 4 குவாலிட்டி, 4 குணங்கள். அப்போ அந்த மூலாதார சக்கரா கிளென்ஸ் பண்ணும்போது அந்த 4 நல்ல குணங்கள் நம்மள்கிட்ட பரிமளிக்கும். அப்போது இந்த 4 இதழ் உள்ள தாமரையில் நடுவில் ஒரு சின்ன லிங்கம் இருக்குது. அதுதான் அந்த லிங்கத்தில், அந்த சிவலிங்கத்தில், அந்த லிங்க பாகத்தில் தான் இந்த சக்தி 3 சுத்தாயிட்டு பாம்பு மாதிரி சுற்றிட்டு அதோட தன்னோட வாலையே வாயால் வச்சு கடிச்சிட்ருக்காங்க. அப்படி கடிச்சிட்ருக்காங்கன்னா வாயில் வச்சு பிடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போது என்ன ஆகும், வாலும் தலையும் டைட்டு. அப்போ ஆப்வியஸ்லி ஆட்டோமேட்டிக்கலி பாடியும் டைட்டு. அதுதான் அந்த 3 சுத்துங்கிறது. அப்போது நம்ம எல்லார் உடம்புலேயும் குண்டலினி சக்தி இருக்குது.
இப்போது குண்டலினி சாதாரணப்பட்டவங்களுக்கெல்லாம் அப்போ குண்டலினி சக்தி இல்லைன்னு அர்த்தமா? குண்டலினி சக்தி என்ன வேலை செய்யலைன்னு அர்த்தமா? இல்லை. நம்ம எல்லார் உடம்புலேயும் குண்டலினி சக்தி இருக்குது. நம்ம எல்லாருமே ஏதாவது வேறு செஞ்சிட்ருக்கோம். இப்போ நான் புஸ்தகத்தை படிக்கிறேன், பாயிண்ட்ஸ் எழுதுகிறேன், நோட்டை பார்த்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்னோடய குண்டலினி சக்தியை ஆக்டிவாக இல்லாட்டினா என்னால் இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கேட்குறீங்க, வீடியோ கேட்குறீங்க, நோட்ஸ் எழுதுறீங்க, மனசில் பதிய வைக்கிறீங்க, அதுவும் ஒரு சக்தியோட வெளிப்பாடு தான். ஸோ நம்ம மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அப்போது அந்த நம்ம எது செஞ்சாலும் அது குண்டலினி சக்தியோட வெளிப்பாடு தான். ஆனால் இந்த சாதாரண லெவலில் விட்டுட்டு ஒரு ஹையர் லெவலுக்கு போகணும். அதுதான் தியானத்தோட நோக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த 5 சக்தியில் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, இல்லாட்டினா சித் சக்தி, இல்லாட்டினா ஆனந்த சக்தி, ஆனந்தமயம்னா என்ன? அதாவது அந்த மூலாதாரத்தில் 3.5 சுத்து பாம்பாட்டம் உறங்கி கிடக்கிற குண்டலினியை எழுப்பும்போது, அது குருவோட கிருபையினால் எழுப்பப்படும்போது அது பல விதத்தில் உடம்பில் காமிக்குது. அது எந்தெந்த விதத்தில் காமிச்சிருக்குன்னு முக்தானந்தாவோட லைஃப்பில் நடந்ததெல்லாம் கிளியராக நமக்கு சொல்லியாச்சு. 2 விஷயந்தான் மறைச்சிருக்காரு இது வரைக்கும், பாக்கி எல்லாமே ஓப்பனாக நம்மள்கிட்ட சொல்லியாச்சு. அப்போது அதெல்லாம் தான் அந்த குண்டலினி சக்தியோட வெளிப்பாடு. ஓகே, இந்த 5 வெளிப்பாட்டில் ஏதாவது ஒன்றை நினச்சி தான் நம்ம தியானம் பண்ணணும். அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ கொக்கு மீனுக்காக காத்திருக்கு, மீன் வருது. அதே போல் நீங்கள் எதை நினச்சி தியானம் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு பிரத்யக்ஷமாகும். குருனா குரு, ஒரு மரம்னா மரம், ஒரு புஸ்தகம்னா புஸ்தகம், ஒரு இலைனா இலை, அது உங்களுக்கு தியானத்தில் வரும். உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி மெடிடேட் பண்ணிங்கன்னா இஷ்ட தெய்வம் வரும். குருவை நினச்சி பண்ணிங்கன்னா குரு வருவார். அப்போ எதை நினச்சி நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்களோ அதாகவே ஆயிடுவீங்க நீங்கள். அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக எனக்கு ஒரு சைக்கிள் வேணும், இல்லைன்னா நாளைக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும், இதெல்லாம் லைஃப்பில் வேணும் இல்லைங்களே. ஆனாலும் அதை விட உயர்ந்த நிலையில் எவ்வளவோ இருக்குது ஆன்மீகதையில், அதை நீங்கள் நினைங்க. அது உங்களுக்கு கிடைக்கும்போது பாக்கியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதோட வரும், அந்த பேக்கேஜிலே வரும் அப்படிங்கிறார். அதுதான் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போது சொல்கிறாங்க. அதாவது லலிதா சஹஸ்ரநாமம் படித்து அம்பாளோட அனுகிரகம் கிடச்சதுன்னா இந்த இல்வாழ்வைக்கு, அதாவது இந்த இல்லற வாழ்க்கைக்கு வேண்டியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறுவாழ்வுக்கு வேண்டியதும் கிடைக்கும். மறுவாழ்வுக்குன்னா நம்ம புண்ணியமும் நம்ம சேர்த்து வைப்போம். இந்த உலகத்தில் இருக்க வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, இந்த மண்டேன் லைஃப், இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃபுக்கு மட்டும் இல்லை, இந்த பௌதிக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, மறுமைக்குள்ளதும் நமக்கு கைவரப்படும். யாரால்? அந்த குண்டலினி சக்தியோட அனுகிரகத்தால். ஸோ திங்க் ஹை. நான் ஹையாக எதையாவது நினச்சி பாருங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி கும்பிடுங்க, உங்கள் குருவை நினச்சி மெடிடேட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது கிடைக்கும். அப்போது லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போதே அதில் சொல்கிறாங்க, உனக்கு மோட்சம் வேணும்னா லலிதா சஹஸ்ரநாமம் படி. மோட்சத்துக்காக நீ லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணும்போது இந்த இம்மையில் உள்ள மறுமைக்கு வேண்டி மட்டும் இல்லை, இந்த இம்மையில், இந்த கணத்தில், இப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்னென்ன வேணுமோ, இந்த காசு, பணம், பதவி எல்லாமே உனக்கு கிடைக்கும். அதோட சேர்ந்து வரும். இதெல்லாம் அதோட பேக்கேஜில் சேர்ந்து வர்றது, கோம்போ பேக் அப்படிங்கிறார். ஓகே. ஸோ ரெண்டாவது, இது முக்தானந்தாவுக்கு நடந்த மாதிரி நல்லபடியாக ஒரு முக்தி கிடைக்கணும், நம்முடைய தியானம் மூலம் முக்தி கிடைக்கணும்னா அது ஃபஸ்ட்டு வேணுங்கிறது குரு அருள், அதுக்கு அடுத்தது திருவருள். அதே ஆர்டரில் தான் முக்தானந்தாவுக்கும் காட்சிகள் கிடச்சிது. ஃபஸ்ட்டு மெடிடேஷனில் என்ன பார்க்குறாரு? அவரோட குருவை பார்க்குறாரு.
குருவை பார்த்து அந்த ஆனந்தத்தில் திளைச்சிக்கிட்டு அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கும்போதே அவருக்கு அடுத்தது என்ன தெரியுது? லார்ட் சிவா, அந்த பரமசிவனே அவர் கண் முன்னாடி பிரத்யக்ஷமாகி ஏதாவது ஒன்று சொல்லு, சே சம்திங் அப்படின்னு கேட்டிருக்கார். என்ன வரம் வேணும்னு கேட்கல, சே சம்திங், ஏதாவது சொல்லு. அதை என்ன அர்த்தம், என்னன்னு கேளு, உனக்கு என்ன வேணுமோ தரேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில். அதுக்கு அடுத்தது என்ன பார்க்குறாரு? அதாவது குருவை பார்க்குறாரு தியானத்தில், அடுத்தது சிவனை பார்க்குறாரு, அதுக்கடுத்து யாரை பார்க்குறாரு? நித்யானந்தா, முக்தானந்தாவே பார்க்குறாரு. அவரோட சொந்த உருவத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? குருவும் சிஷ்யனும் சிவனும் ஒன்று தான். இந்த 3 ஸ்டேஜாக நம்ம பார்க்குறோம். முதல்ல நித்யானந்தாவை பார்க்குறாரு, குருவை பார்க்குறாரு, அதுக்கு அடுத்தது சிவனை பார்க்குறாரு, அதுக்கு அடுத்தது முக்தானந்தாவே பார்க்குறாரு. அப்போ முக்தானந்தாவும் இந்த கடவுளும் இந்த குருவும் ஒன்று தான், வேறு வேறு அல்ல. அப்போது அந்த மாதிரி அந்த புரிதலுக்குண்டான ஞானம் நமக்கு வேணும். அதுக்கு தான் சொல்கிறாரு, நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு சத்தியமாக உண்மையோடு இருந்து தியானம் பண்ணுங்க. ரெண்டாவது, இந்த தியானம் எப்படி பண்ணுறது, அது என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் விலாவாரியாக நான் என்னோடய வீடியோவிலே சொல்லியிருக்கேன். 6 வீடியோஸை நம்ம போட்டிருக்கேன் தியானத்தை பற்றி. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். மனசை பற்றி 5 வீடியோ, தியானத்தை பற்றின 6 வீடியோ, கர்மாவை பற்றின வீடியோஸ், அதுக்கப்புறம் இந்த இவ்வளோ உயர்ந்த தளத்தில் இருந்து புக் எழுதி அதை என்னால் ரிவ்யூ பண்ண முடிஞ்சு அதை நீங்கள் கேட்குறீங்களே, இதை விட வேறு என்ன புண்ணியம் இருக்குது? நம்மளும் முக்தந்தான் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு இல்லையா? அப்போது நம்ம அந்த மாதிரி டீப்பாக தியானம் பண்ணும்போது தான் நமக்கு சமாதி நிலைமை கிடைக்கும். சமாதி நிலைக்கு வருவோம். அந்த சமாதி நிலைக்கு வந்துட்டோம்னா நமக்கு எல்லாமே கைகூடும் அப்படிங்கிறது. ஓகே. அப்போது அவர் என்ன, இதில் இன்னொரு சின்ன ஒரு கதை, சின்ன கதைனாலும் அது பெரிய கதையாக 2-3 பக்கத்துக்கு எழுதியிருக்கார். இந்த லைலா மஜ்னுவோட கதை கேட்டிருப்பீங்க. அதாவது லைலாங்கிறது ஒரு ராஜா, இளவரசி, ராஜாவோட மகள். மஜ்னுங்கிறது ஒன்றுமே இல்லாத பிச்சைக்காரன், ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த லைலாவுக்கு மஜ்னு மேலே அவ்வளோ காதல், அந்த மஜ்னுவுக்கும் லைலா மேலே அவ்வளோ ஒரு காதல். அப்போது இது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரியுது. ராஜாவுக்கு தெரிஞ்சோடனே ராஜா ரொம்ப வருத்தப்படுறார். என்னோட பொண்ணுக்கு, அவள் இளவரசி, அவளுக்கு ஒரு பிச்சைக்காரனையே நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ இவளோட மனசை மாற்றுறதுக்காக ராஜா பல இடத்துக்கும் இவளை கூட்டிகிட்டு போகிறாரு. பல ஆளுங்களை பார்க்கும்போது அவளுக்கு மனசு மாறுமா பார்க்கலாம், மனசை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு ராஜா ட்ரை பண்ணுறாரு. அப்போது வாமா, நம்ம இன்றைக்கி ரொம்ப தூரம் போகலாம், நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது லைலா என்ன கேட்குறா அப்பாட்ட, ராஜாட்ட, அங்கே மஜ்னு வருவாரா? அங்கே மஜ்னு வர்றதுனா நான் வருவேன், இல்லைன்னா எனக்கு தேவையில்லை, நான் வரல. அந்த மாதிரி என்ன சொன்னாலும், என்ன எங்கே கூப்பிட்டாலும், என்ன செஞ்சாலும் மஜ்னு வருவாரா, அங்கே மஜ்னு இருப்பாரா, எனக்கு மஜ்னுவை நான் பார்க்க முடியுமா, அப்போ தான் நான் செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு லைலா வந்தாச்சு. மஜ்னுவுக்கும் அதே மாதிரி தான். அவன் அரண்மனையில் கிடையாது, ரோட்டில் திரிஞ்சு அலைஞ்சு திரியான். ஆனால் அவனோட மனசு முழுவதும் நிறைஞ்சு இருக்கிறது அந்த லைலா. அந்த லைலாவையே நினச்சி வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் இது ரெண்டுக்கும் கல்யாணம்லாம் நடத்தி வைக்கிறதெல்லாங்கிறது நடக்காத காரியம் இல்லையா? அப்போது இந்த ராஜா ஒரு அறிக்கை விடுறார். இந்த என் பொண்ணுக்கு மஜ்னுவை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் மஜ்னுவை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும். அப்போ அந்த மஜ்னுவுக்கு என்னென்ன கேட்குறானோ, உங்களுக்கு என்னென்ன செஞ்சால் அவன் நல்லா ஆவான்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அவனுக்கு படிப்புக்கு சொல்லிக் கொடுக்கலாம், நல்ல ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொடுக்கலாம்,
நல்ல செருப்பு வாங்கி கொடுங்க, நல்ல இடம் கொடுங்க, அதுக்கு உண்டான செலவெல்லாம் இந்த அரண்மனையை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்கிறார். ராஜா வந்து ஒரு அறிக்கை விடுறார். அறிக்கை விட்டு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ராஜ்யத்தில் ஆயிரக்கணக்கான மஜ்னூஸ் உண்டாயாச்சு. அவன் நான் தான் மஜ்னுங்கிறான். அப்போ எனக்கு செருப்பு வாங்கி கொடு, எனக்கு சாப்பாடு கொடு, எனக்கு அதை கொடு. பில்லு தான் ட்ரெஷரியில் கிடைக்குது இல்லை, ராஜா தானே பில்லு தராரு, உனக்கு என்ன, எனக்கு நான் தான் மஜ்னுன்னு ஆயிரக்கணக்கான மஜ்னூஸ் வந்தாச்சு அந்த ராஜ்யத்துக்கு. அதாவது அங்கே இருக்க ஆளுங்கள்லாம் நான் தான் மஜ்னுங்கிற மாதிரி வேஷம் போடுறாங்க. இதை பார்த்தா ராஜாவுக்கு அதை விட ஜாஸ்தி மனசு வருத்தம். அப்போ இந்த அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுறாரு. அரசவையில் உட்காந்து பேசிகிட்ருக்கார். அப்போது ஒரு மினிஸ்டர் எந்திரிச்சு சொல்கிறாரு, ஓகே, இந்த மாதிரி இக்கட்டான நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம், இதிலேருந்து மீண்டு வர்றதுன்னா நமக்கு ஒன்று செய்யலாம், ஆனால் எனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும், எனக்கு விட்டு கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. ஓப்பா சரிப்பா, நீ என்ன செய்யறியோ செய். உடனே இந்த மினிஸ்டர், இந்த அமைச்சர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு தண்டோரா போடுறாரு. இன்னும் ஒரு வாரத்தில் இந்த மஜ்னுவை பிடிச்சு நான் கொல்ல போகிறேன். அதுக்குண்டான ஆயத்தங்கள் ரெடி ஆகிடுச்சு. நிறைய பேர் மஜ்னுங்கிறீங்க. உண்மையான மஜ்னுவை பிடிச்சு ஒரு வாரத்துக்குள்ளே அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்கு அப்படின்னு தண்டோரா போடுறார். என்ன நடக்கும்னு தெரியும்ல. தண்டோரா போட்ட அடுத்த நாளே இந்த ஆயிரக்கணக்கான மஜ்னூஸும் மாயமாக மறைஞ்சு ஓடிட்டாங்க. அப்போ பாருங்கள், ஓசியில் ஏதாவது கிடைக்கிதுன்னா கிடைக்கிற வரைக்கும் மிச்சம் லாபம் அப்படிங்கிற மாதிரி நானும் மஜ்னுன்னு மஜ்னு வேஷத்தை போட்டு திரிஞ்சாங்க. எப்போ ஒரு வாரத்துக்குள்ளே மஜ்னுவோட உயிர் போகும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சோ அன்றைக்கே எல்லாவனும் நாடை விட்டே ஓடிட்டான். அவனோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக என்னமோலாம் பண்ணுறாங்க. அப்போது அந்த மாதிரி நீங்கள் வேஷம் போடக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் அவர் சொல்கிறார். வேஷம் போட்டு பிரயோஜனம் இல்லை. எப்படி லைலா வந்து மஜ்னுவை அவ்வளோ உள்ளார்ந்த மனசோட நேசித்தாளோ, எப்படி மஜ்னு லைலாவை அவ்வளோ தூரம் டீப்பாக நேசித்தாங்களோ, அந்த மாதிரி நம்ம மெடிடேஷனில் அந்த சிக்சக்தியோட அனுபவங்கள் நமக்கு வேணுங்கிற மாதிரி ரொம்ப உண்மையான ஒரு மெடிடேஷன் தான் நம்ம செய்யணும். அப்போது நமக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். அது மாதிரி இந்த கொக்கு மெடிடேஷன் பண்ணாதீங்க. இந்த மஜ்னு மாதிரி ஆளுங்கள்லாம் மஜ்னுன்னு சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான மஜ்னூஸ் வந்த மாதிரி நீங்கள் போலி வாழ்க்கை வாழாதீங்க, போலி தியானம் பண்ணாதீங்க அப்படின்னு நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அது வந்து ரொம்ப கரெக்டான வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ம பார்க்குறோம். அதை நான் 2 விஷயம் சொல்லுவேன். இப்போ நான்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது டியூஷனுக்கு போகிறதுனாலே கேவலமாக பார்ப்பாங்க. நீ அவ்வளோ மட்டமா, ஒன்றுமே உனக்கு இது புத்தியே இல்லையா, அதனால தானே டியூஷன் போகிறேன் அப்படிம்பாங்க. அதே சமயத்தில் இப்போ பாருங்கள், டியூஷனுங்கிறது ஒரு ஃபேஷன். ஸ்கூல் விட்டுச்சா எல்லாம் கூட்டமாக பசங்களை திருப்பி ஆட்டோவில் ஏற்றி டியூஷன் டீச்சர்கிட்ட தான் போகிறாங்க. வீட்டுக்கு யாரும் போகிறதில்ல. 6 மணி 7 மணி வரைக்கும் உட்காந்து எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிக்க வச்சு படிக்க வச்சு அனுப்பணும். அதுதான் டியூஷன் டீச்சரோட வேலை. ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு இந்த ஆன்மீகத்தில் நிறைய பேர் காவியோட போட்டுக்கிறாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க. திருவண்ணாமலையிலலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஜெனுவினாக இருக்க துறவிகள் இருக்காங்க, இல்லைங்களே. மற்றவங்க நிறைய பேர் அதாவது இந்த இல்லற வாழ்க்கையே வேண்டாம், அந்த இதிலேருந்து எஸ்கேப் ஆகிடணும். ஒரு ஃபேமிலியில் இருந்தோம்னா ஒய்ஃபை பார்க்கணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், குழந்தைங்களை பார்க்கணும், சம்பாதிக்கணும், செலவு பண்ணணும், பொறுப்பு நிறையா இருக்குது. அந்த பொறுப்பு துறப்பு தான்
இந்த நிறைய பேர் செஞ்சுட்டு அண்ணாமலையில் வந்து கிடக்குறாங்க. ஏன்னா அங்கே வந்து அவங்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு இஷ்டத்துக்கு ஃபுட்டு கிடைக்கிது. அன்னதானம் நல்ல தானம் அப்படின்னு சொன்னதுனால மத்தியானம்லாம் அங்கே போய் பார்க்கணும், அந்த அண்ணாமலை அடிவாரத்தில் சுற்றி பார்க்கணும். அவங்கவுங்க பெரிய 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 கண்டெய்னர்லாம் கொண்டு கொடுக்குறாங்க. நான் வந்து ஒரு 3 நாள் ரமணாசிரமத்துக்குள்ளே தங்கியிருந்தேன், நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும். ரமணாசிரமத்தில் போடுற சாப்பாட்டோட பாக்கி, அதாவது அங்கே உள்ள ஸ்டே பண்ணுறவங்களுக்கு தான் சாப்பாடு. அது என்ன ரிச்சு சாப்பாடுங்கிறீங்க. இலை போட்டு பரிமாறுவாங்க. நெய்யெல்லாம் அப்படியே ஊற்றுவாங்கன்னா அங்கே வந்து கோஷாலை இருக்குது. அப்போ அங்கேருந்து எடுக்கிற ஒரிஜினல் நெய் அப்படி இருக்கும். அப்போ உள்ளே இருக்கவங்க கொஞ்சம் பேர் தானே இருக்காங்க. அவங்கெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது ஃபுட்டெல்லாம் வெளியே கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிடுவாங்க. அப்போது ஆளுக்கு ஆள் அன்னதானம் பண்ணுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன, ஒரு தூக்கு போனையை வச்சுக்கிட்டு காவி உடைய போட்டுக்கிட்டு தலையை மழிச்சிட்டு இல்லைன்னா தலையில் முடியை வளர்த்துக்கிட்டு அந்த அங்கங்கே போய் காலையில் கொஞ்சம் அன்னதானம், மத்தியானம் அன்னதானம், சாயங்காலம் அன்னதானம், 3 வேளையும் சாப்பாடு கிடச்சிதா எங்கேயோ போய் குளிக்க வேண்டியது, எங்கேயோ ஒதுங்கிக்க வேண்டியது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் 100% துறவி கிடையாது. அதாவது அவங்க வீட்டை விட்டு வந்தாங்கன்னாலும் அதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி வர்றதும் தப்பு. ஏன்னா நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை செய்யாமல் சும்மா நானும் துறவி ஆகிட்டேன்னு சொல்லி ஒரு காவிய உடைய போட்டுட்டு ஒரு தூக்கு போனையை வச்சுக்கிட்டு நடக்கிறதுல அர்த்தம் கிடையாது. ஓகே, அப்போது அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போதும் அவ்வளோ உயர்ந்த தளத்தில் உள்ள அந்த சித் சக்தியை நினச்சி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். இதுவே லலிதா சஹஸ்ரநாமத்துலேயும் சொல்லுவாங்க. அதாவது நீ லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணேன்னா இந்த இல்வாழ்க்கைக்குரிய எல்லாம் உனக்கு கிடைக்கும், மறு வாழ்க்கைக்குரியதும் கிடைக்கும். இல்லறம் துறவரம்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லறத்தில் இருக்கும்போதே நீ லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் ஒன்று மட்டும் பண்ணால் போகிறோம். அம்பாள் வந்து நீ கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க, கேட்குறதுக்கு மேலேயும் கொடுப்பாங்க. இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் இருக்கிறது மட்டும் இல்லை, மறுமைக்கும் உள்ளதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அப்போ அந்த மாதிரி நல்ல ஒரு எண்ணத்தோட தியானம் பண்ணணும். இல்லாமல் போலியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது. நானும் தியானம் பண்ணுறேன் அதாவது நான் சொல்ல வந்தது என்னென்னா, இந்த டியூஷனுக்கு போகிறது ஒரு ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நானும் காவி இது பண்ணிட்டேன், நானும் சன்னியாசி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் உண்மையிலே துறவரத்துக்காக நம்ம தியானத்துக்காக பண்ணணும், துறவரத்துக்காக நம்ம வாழணும் அப்படின்னு இருந்தோம்னா அது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்களுக்கு எதை நினச்சி நீங்கள் தியானம் பண்ணாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உயர்ந்த நிலையில் ஒன்றை நினச்சிட்டு தியானம் பண்ணுங்கள். இல்லையா ஒன்றுமே நினைக்க வேண்டாம், தியானத்துக்காக மட்டும் உட்காருங்க, பாக்கியெல்லாம் தானாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த ப்ரிட்டன்ஸ் ஆஃப் மெடிடேஷனுங்கிறதுல மெயினாக அவர் கரெக்டாக டைட்டில் கொடுக்குறாங்க. அப்போ ப்ரிட்டன்ஸ் ஆஃப் மெடிடேஷன்னா என்ன, மெடிடேஷன் பண்ணுற மாதிரி நீ வேஷம் போடாத, நாடகம் போடாத. ஏன்னா இப்போ சொசைட்டியில் அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நிறைய மவுசு ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் காலையில் 1 மணி நேரம் பண்ணுவேன், நான் நைட்டு 1 மணி நேரம் பண்ணுவேன், எனக்கு நிறைய காட்சிகள்லாம் கிடைக்கிது, எனக்கு கிளையர்வாயன்ஸ் ரெடி ஆகிடுச்சு, இஎஸ்பி வருது. அந்த மாதிரியெல்லாம் உண்மையிலே அந்த மாதிரி வர்றவங்க வெளியே வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. அப்போது எனக்கு குண்டலினி சக்தி எழுந்திரிச்சிருச்சு, எனக்கு எறும்பு விடுற மாதிரி இருக்குது, தினமும் முதுகில் எறும்பு விடுற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் போலியான மெடிடேஷன் பண்ணுறவங்க. அதாவது சொசைட்டியில் சமூகத்தில் ஒரு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க. அது தப்பு. அதான் ப்ரிட்டன்ஸ் ஆஃப் மெடிடேஷன்கிற மாதிரி நாடகம் போடாதே, உண்மையாக இரு, உனக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.